லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சில சகோதரர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த கேள்வி கேட்ட ஒரு 2-3 கேள்விகள் அது தொடர்பாக வந்திருக்குது. அந்த கேள்விகளை மொத்தமாக சொல்லிவிட்டு நம்ம அது குறித்த விளக்கங்களை பார்ப்போம். மெயினாக என்ன கேட்குறாங்கன்னா, கடைநல்லூரில் இருந்து திவான் ஒளி அவர் கேட்குறாரு, லைலத்துல் கத்ர் இரவு எப்போது, அந்த வணக்கம் எப்போது தொழுதால் அந்த இரவு நன்மையை அடைய முடியும்? இரவு நேரத்தில் 9 மணி 10 மணிக்கு அல்லது 12-1 மணிக்கு தொழுதால் அந்த நன்மையா? லைலத்துல் கத்ர் இரவு எப்போது, அதை நம்ம எப்போ தொழுதா அந்த நன்மையை அடைய முடியும்? இரவு நேரத்தில் 12 மணி 1 மணி அந்த நேரத்தில் தொழுகணுமா, 9-10 இந்த நேரத்தில் தொழுதா அந்த நன்மை கிடைக்குமாங்கிறது அதில் உள்ளது. அடுத்ததாக அந்த லைலத்துல் கத்ர் பற்றிய தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ஷம்சுத்தீன் அவங்க கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, லைலத்துல் கத்ர் இரவில் ஓதும் இந்த துவாவை எப்போது ஓத வேண்டும்? தொழுகை முடிந்ததும் ஓத வேண்டுமா அல்லது சஜிதாவில் ஓத வேண்டுமா? அந்த துவாவை எப்போ ஓதணும்? அந்த துவாவையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த துவாவை எப்போ ஓதணும்? தொழுகை முடிஞ்ச உடனே ஓதணுமா அல்லது தொழுகையில் இருக்கும்போது சஜிதாவில் இருக்கிறோம்ல அந்த சஜிதாவிலே ஓதிக்கலாமாங்கிறது இவங்களுடைய கேள்வி. இன்னும் இது மாதிரி லைலத்துல் கத்ர் இரவு சம்பந்தமாக சில சகோதரர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதனால் இதுக்குரிய பதிலை நம்ம தெரிந்து கொள்வோம். முதலாவதாக இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, லைலத்துல் கத்ர் இரவு என்பது அது எப்போது? 27ஆம் நாள் இரவு தான் லைலத்துல் கத்ர் இரவு அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம சமுதாயத்தில் பெருமளவு இருக்குது. இப்போ சுன்னத் ஜமாத் பள்ளியாசல்னு சொல்லிக்கிட்டு அங்கே அதில் உள்ளவங்கள்லாம் லைலத்துல் கத்ர்னு சொன்னால் அது 27ஆம் நாள், அந்த 27வது இரவு தான் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு இரவு அவங்க தீர்மானித்து அந்த இரவில் மட்டும் விசேஷமாக வழிபாடு செய்கிறதும், மார்க்கம் சொன்ன வழிபாடுகளும் மார்க்கம் சொல்லாத வழிபாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு நாளை தீர்மானிக்கிறாங்கல்ல, இந்த நாள் மட்டும்தான் 27ஆம் நாள் தான் அப்படின்னு ஒரு நாளை தீர்மானிப்பதற்கு ஆதாரம் இருக்கான ஆதாரம் இல்லை. ஏன்? நபிகள் நாயகம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது அது அல்லாஹ்வினால் நபிகள் நாயகம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. எந்த இரவு என்பது தன்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. ஆனால் அது மறக்கடிக்கப்பட்டுருச்சு. இது தெளிவாக ஹதீஸுகளில் வருது. புகாரியில் 813வது செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. லைலத்துல் கத்ர் அடையணுங்கிறதுக்காக ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. அப்படி ஏத்திகாஃப் இருக்கும்போது அந்த முதல் 10 நாள் முடிகின்ற தருவாயில் ஃபத்தாஹு ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க, இன்னல்லதி தத்துலுபு அமாமக்க, நீங்கள் தேடியது உங்களுக்கு முன்பாக உள்ளது, நீங்கள் இன்னும் அதை அடைஞ்சிடலை, இனிமே தான் உங்களுக்கு வரப்போகுது. முதல் 10 நாள் லைலத்துல் கத்ரை தேடி அதை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. அப்போ ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தேடியதை இன்னும் அடையலை, இனிமே தான் உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் 10 அது இல்லை. 2வது 10 ஏத்திகாஃப் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹும் இருக்கிறாங்க, சஹாபாக்களும் அந்த 2வது 10 ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. அதன் முடியக்கூடிய தருவாயில் வருகின்ற பொழுது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அதே மாதிரி இன்னல்லதி தத்துலுபு அமாமக்க, நீங்கள் தேடியது இனிமே தான் உங்களுக்கு வரப்போகுது, இன்னும் நீங்கள் அடையலைங்கிறாங்க. அப்போ அந்த 20 நாள் வரையிலையும் அது இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நபிகள் நாயகம் அவங்க மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க, என் கூட யார் யாரெல்லாம் ஏத்திகாஃப் இருந்தாங்களோ அவங்க பள்ளிவாசலுக்கு மீண்டும் வாங்க, அது தொடர்ந்து ஏத்திகாஃப் நம்ம இருப்போம். ஏன்னு சொன்னால் இன்னி உரீத்து லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ருடைய இரவு அது எப்போது என்பது எனக்கு காட்டப்பட்டது. இன்னி நுஸீத்துஹா, ஆனால் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் சொல்கிற இந்த வார்த்தையை தெளிவாக நம்ம கவனிக்கணும். யார் யாரெல்லாம் லைலத்துல் கத்ருடைய அந்த பாக்கியம் பொருந்திய இரவை குறிப்பிட்ட ஒரு நாளில் என்று தீர்மானித்து விடுகிறார்களோ அவங்க நபிகள் நாயகம் அவருடைய இந்த சொல்ல தெளிவாக புரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? அது எப்போதுன்னு எனக்கு காட்டப்பட்டது, சொல்லப்பட்டது. இன்னி நுஸீத்துஹா, ஆனால் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அந்த இல்மு அல்லாஹ்விலிருந்து எடுக்கப்பட்டுருச்சு. இன்னஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிரி, ஆனால் அது கடைசி 10 நாளில் தான் இருக்குது. முதல் 20 நாள் அது இல்லைங்கிறது மட்டும் தெரியும், இறுதி 10 நாட்களில் தான் அது இருக்கிறது என்பதும் தெரியும். ஃபி வித்ரின், குறிப்பாக ஒற்றைப்படையான இரவுகளில் அது உள்ளது. இது புகாரியில் 813வது செய்தியாக இருக்குது. அதே புகாரில் 49வது செய்தியில் பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் அவர்கள் தனக்கு லைலத்துல் கத்ருடைய அந்த இரவு எப்போது என்று அறிவிக்கப்பட்ட அந்த சமயத்தில் மக்களுக்கு சொல்வதற்காக ஆர்வத்தோடு வர்றாங்க. வரும்போது ஃபத்தலாஹா ரஜுலானி மினல் முஸ்லிமீன், முஸ்லீம்களில் இருவர், ஒரு 2 பேர் சர்ச்சை பண்ணுறாங்க. ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சச்சரவு. அதை ரசூலுல்லாஹ் கவனிக்கிறாங்க. கவனிக்கும்போது அவங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விடுகிறது. ரசூலுல்லாஹ்வே சொல்கிறாங்க, இன்னி ஹரஜுத்து லி உக்பிரக்கும் பி லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவை பற்றி உங்களுக்கு சொல்வதற்காக நான் புறப்பட்டு வந்தேன்.
இன்னஹு தலாஹா ஃபுலானுன் வ ஃபுலான், இன்னாரும் இன்னாரும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, சச்சரவுல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபருஃபியாத், அதை கவனிக்கும் போது எனக்கு இது மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அது உயர்த்தப்பட்டு விட்டதுங்கிறாங்க. ஃபருஃபியாத் அல்லாஹ்ட்ட இருந்து தான் சொல்லப்படுது, அது அல்லாஹ்வை நோக்கி சென்று விட்டதுங்கிற கருத்துல எனக்கு அது மறந்துருச்சு, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற கருத்தை சொல்லக்கூடிய விதமா நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஃபருஃபியாத், அது உயர்த்தப்பட்டு விட்டது, அது கூட உங்களுக்கு நன்மையா இருக்கும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆசா ஐயக்கூன ஹைரன் லக்கும், அது கூட உங்களுக்கு நன்மையாகத்தான் இருக்கும். ஏன்னா உண்மையில அது நன்மையா இல்லையா? ஒரு நாள்னு தீர்மானமா நம்ம சொல்லும் போது, ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல நன்மங்களாம், மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பி கைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா, நாம் ஒரு வசனத்தை மாற்றினாலோ அல்லது மறக்கடிக்க செய்தாலோ அதை விட சிறந்ததையோ அதை போன்றதையோ நாம் கொண்டு வந்துடுவோம். ஒன்று நம்ம அல்லாஹ் சொல்கிறான், நம்ம தூதருக்கு ஒன்றை சொல்லி ஒரு ஆயத்தை அந்த ஒரு வசனத்தை சொல்லி அதை மறுக்கடிக்க செய்கின்ற பொழுது ஒரு நன்மையை நம்ம ஏற்படுத்துவோங்கிறான். இதுவும் அந்த மாதிரியான உள்ள ஒன்று தான் அது. அப்போ லைலத்துல் கத்ருடைய இரவு குறிப்பிட்ட ஒரு நாள்னு சொல்லப்பட்டுருச்சுன்னு வைங்க, அந்த ஒரு நாளில் தானே இபாதத்து செய்வோம். ரமலானில் ஃபுல்லாகவே அதை தேடி நம்ம அமல் செய்யணும். ரசூலுல்லாஹ் அப்படி தான் ஆரம்பத்தில் தேடினாங்க. அது கடைசி 10 நாளில் இருக்குன்னு சொல்லும்போது முதல் 20 நாள் நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் கடைசி 10 நாள் நம்முடைய வணக்க வழிபாடுகளும் கம்பேர் பண்ணி பார்த்தா வித்தியாசம் தெரியுதுல்ல. அது முதல் 20 நாளில் இல்லைங்கும் போது அது ஒரு மனப்பான்மையாக இருக்குது. கடைசி 10 நாளில் இருக்குன்னு சொல்லும்போது அது கூடுதலான இபாதத்துகள் செய்யக்கூடிய ஒரு மனநிலை மனிதர்கள்ட்ட ஏற்படுது. அதுலேயும் குறிப்பாக அதுக்கு ஒற்றைப்படை நாட்களில் தான் இருக்குன்னு சொன்னால் இரட்டைப்படை நாளில் ஒரு அலட்சியம் வரத்தானே செய்யுது. மொத்தமே 10 நாள், அந்த 10 நாளையுமே நம்ம எப்படி கருதி கொள்கிறோம், அது ஒற்றைப்படையில் தானே இருக்குது. அப்போ இரட்டைப்படை பிரச்சனை இல்லை, இரட்டைப்படையான இரவுகளை நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் இப்போ அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லைங்கிற ஒரு எண்ணம் வரத்தானே செய்யுது. அப்போ எது என்று குறிப்பிட்டு சொல்லப்படாமல் இருப்பதில் நமக்கு நன்மை இருக்குது. ஒரு நாளை தீர்மானிச்சுட்டு அந்த ஒரு நாளில் நம்முடைய இபாதத்துகள்லாம் அந்த ஒரு நாளில் சுருங்கிவிடும். பல நாட்கள் என்று இருக்கின்ற பொழுது அது மூடி மறைத்து வைக்கின்ற பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையாக அமையும். அதைத்தான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, வாசா ஐயக்கூன ஹைரம் மின்கும், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும். எனவே இல்தமிசுஹா ஃபி ஸப்இ வ திஸ்இ வல் ஹம்ஸி, அவற்றை 27ஆம் நாள்லையும் 29ஆம் நாள்லையும் 25ஆம் நாள்லையும் தேடுங்கள். இதில் கடைசி ஒற்றைப்படை 5ல் 3 சொல்லிடுறாங்க. ஆனால் கடைசி 10 நாட்கள்லையும் தேடுங்க, அந்த 10 நாள் எல்லா ஒற்றைப்படை இரவுகளையும் தேடுங்க என்கிற கருத்தை புகாரில் 2017, முஸ்லீமில் 1997 ஆகிய இலக்கங்களை எல்லாம் பார்க்கலாம். அப்போ முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது லைலத்துல் கத்ர் இரவு தொடர்பாக, அது 27ஆம் நாள் தான் அப்படின்னோம், அல்லது இந்த நாள் தான் 21 தான் 25 தான் சொல்லி ஏதேனும் ஒரு நாளை நம்ம தீர்மானித்து சொல்கிறது தப்பு. அந்த ஒரு நாளை மட்டுப்படுத்துவது தப்பு. ஏன்? நபிகள் நாயகம் அவர்கள் தனக்கே மறக்கடிக்கப்பட்டு விட்டது, ருஃபியாத், அது உயர்த்தப்பட்டு விட்டது, அல்லாஹ்ட்ட தான் அந்த ஞானம் இருக்கிறதுன்னு சொன்னதுக்கப்புறம், அது மறைக்க வைக்கப்பட்டதில் உங்களுக்கு நன்மை இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கப்புறம் இவ்வளவுக்கு பிறகும் இல்லை அது 27 தான் சொல்கிறது சரியா? அது நபிகள் நாயகம் அவர்களுடைய வழிமுறையை நம்ம பின்பற்றுவதாக ஆகுமா? அது அதுக்கு மாற்றமாக போயிடும். அதனால் ஒரு நாளில் தான் இருக்கிறது என்கிற அந்த நம்முடைய நம்பிக்கை தவறான நம்பிக்கை, நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறைக்கு மாற்றமான அந்த நம்பிக்கையை நம்ம மாற்றணும். அது ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 நாட்களில் உள்ளது. ஒற்றைப்படை இரவுகள், அனைத்து ஒற்றைப்படை இரவுகளையும் இருக்கிறது. 21 இருக்கலாம், இப்போ நம்ம இருக்கிறது 21ஆம் நாள் இரவுல தான் நம்ம இருக்கிறோம். 21ஆம் இருக்கலாம், 23, 25, 27, 29, இந்த 5 ஒற்றைப்படை இரவுகளில் ஏதேனும் ஒரு நாளாக இருக்கலாம் என்பது தான் அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய, அது நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுல நம்ம விஷயம். அதில் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு, இந்த இரவுல நம்ம செய்ய வேண்டிய அமல்கள் குறித்து, இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பது குறித்து சில தகவல்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணமாக இந்த இரவை பற்றி குர்ஆன் சொல்லும்போது, இன்னா அன்ஸல்நாஹு ஃபி லைலத்துல் கத்ர், குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ருடைய இரவில் அருளினோம். குர்ஆன் அருளப்பட்ட இரவு இதுதான், லைலத்துல் கத்ர் என்கிற அந்த பாக்கியம் பொருந்திய இரவுல தான் அருளப்படுகிறது. முழு குர்ஆனும் ஒட்டுமொத்தமாக அருளப்படலை. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், குர்ஆன் என்பது சிறிது சிறிதாக அருளப்பட்ட 23 வருட காலமாக நபிகள் நாயகமுக்கு அருளப்பட்ட ஒன்று. அப்போ குர்ஆன் அருளப்பட்டதனுடைய துவக்கத்தை பற்றி அது பேசுறது நம்ம விளங்கிக்கலாம். நபி ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆன் வசனம் துவக்கமாக அருளப்படுதில்ல, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் அப்படிங்கிற வசனம் அருளப்படுதில்ல. அந்த குர்ஆன் வசனங்கள் அருளப்படுவதனுடைய துவக்கம் லைலத்துல் கத்ருடைய இரவில் அதனுடைய துவக்கம் இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ குர்ஆன் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் அருளப்பட்டது. ஒமா அதுராக்க மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் அதனுடைய அந்த இரவு என்றால் என்ன? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது, அந்த பாக்கியம் பொருந்திய இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறப்புக்குரியது. எவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு! சாதாரண ஒரு சிறப்பு இல்லை. 1000 மாதங்கள் நின்று வணங்குவதும் ஒன்று தான்,
இந்த ஒரு இரவில் நின்று வணங்குவதும் ஒன்று தான். 1000 மாதங்களை நாம் ஒரு நன்மை செய்வதும் இந்த ஒரு இரவில் நமக்கு நன்மை செய்வதும் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு 1000 மாதங்களுக்கு நிகரான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று தான் இந்த லைலத்துல் கத்ர் என்கிற பாக்கியம் பொருந்திய இரவு. அதனால தான் அந்த இரவை அடைவதற்கு நபிகள் நாயகம் அவ்வளோ முயற்சி மேற்கொண்டார்கள். அதோடு அந்த வசனத்தில் அந்த அத்தியாயத்தில் சொல்லப்படுகிறது, தனஸ்ஸலுல் மலாயிகத்து ஒரு ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். மலக்குமார்களும் ஒரு ரூஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரூஹுங்கிற பெயர் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இரவில் தம்முடைய இறைவனின் உத்தரவோடு அனுமதியோடு ஒவ்வொரு காரியத்தை கொண்டும் இறங்குகிறார்கள். அந்த இரவில் தான் மலக்குமார்களும் அனுப்பி வைக்கப்படுறாங்க. பல கட்டளைகளை கொண்டு எல்லா மலக்குமார்களும் இறங்குகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள். அப்படின்னா அந்த இரவுக்கு ஒரு பெரிய அளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. சலாமுன் ஹிய ஹத்தா மத்துலஇல் ஃபஜ்ர். அந்த இரவு ஃபஜ்ர் உதயம் வரையிலையும் சுபூடைய நேரம் இருக்குல்ல, சுபூடைய நேரம் வரையிலையும் அது இருக்கிறது. இதால் கத்ர் என்கிற அத்தியாயத்தில் அந்த அத்தியாயம் முழுக்க 1வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த குர்ஆன் அருளப்பட்ட இரவாக இருக்கிறது, 1000 மாதங்களை விட சிறப்புமிக்க இரவாக இருக்கிறது. மலக்குமார்களும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு இறங்குகிற ஒரு இரவாக இருக்கிறது என்பதை இந்த அத்தியாயத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த இரவில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடாக நபிகள் நாயகம் அவங்க இரவு தொழுகையில் ஈடுபடுறதை சிறப்பித்து சொல்கிறாங்க. மையக்கும் லைலத்தல் கத்ரி ஈமானவ் வஹ்திசாபன். நம்பிக்கையோடும் நன்மை எதிர்பார்த்தும் யார் லைலத்துல் கத்ருடைய இரவில் நின்று தொழுவாரோ, வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவாரோ, குஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. புகாரில் 35வது இலக்கத்தில் பதிவான செய்தி. அப்போ லைலத்துல் கத்ருடைய அந்த இரவுல நம்ம செய்ய வேண்டிய வழிபாடாக நமக்கு சொல்வது தொழுகை. யக்கும் நின்று வணங்குவதுனா என்ன, கியாமுல் லைல் சொல்கிறோம்ல, அந்த தொழுகையில் பெருமளவு நிற்கிறதுங்கிறதுனால அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு வழிபாடாக இருக்கிறதுனால அந்த தொழுகைக்கு கியாம் யக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்படுது. அப்போ நின்று வணங்குவதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுது. அப்படி இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் நம்ம நின்று வணங்கும் போது நம்முடைய முந்தைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அந்த வணக்க வழிபாடுகளில் தான் நம்ம ஈடுபடணும். இப்படி ரசூல்லா நமக்கு ஆர்வமூட்டிய நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிற வணக்க வழிபாட்டில் ஈடுபடணும். ரசூல்லாவும் ஈடுபட்டாங்க என்பத செய்தியை பார்க்குறோம். புகாரில் 2024வது இலக்கத்தில் பதிவான செய்தி. இதா தஹலல் அஷ்ரு, ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்கள் வந்துவிட்டால் ஷத்த மிஸ்ஸரஹு, அல்லாஹ்வின் தூதர் இல்லறத்திலிருந்து ஒதுங்கி கொள்வார்கள், மனைவிமார்கள்ட்ட கூடுறதுலேருந்து விலகி, வ அஹ்யா லைலஹு, அந்த இரவை உயிர்ப்பிப்பார்கள், வ ஐகத அஹ்லஹு, தம்முடைய குடும்பத்தாரையும் எழுப்புவார்கள். இது புகாரில் 2024வது செய்தி. அப்போ நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு தாம்பை படுத்துக்கலை. ரசூலுல்லாவும் அந்த மாதிரி இரவு முழுக்க நின்று வணங்கி வழிபடுவது, பல்வேறு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது, இப்படி அந்த இரவை உயிர்ப்பிப்பாங்க. அதே மாதிரி குடும்பத்தாரையும் எழுப்பி நீங்கள் வழிபாடு செய்யுங்கன்னு குடும்பத்தாருக்கும் சொல்லுவாங்க. இப்படியான ரசூலுல்லா நமக்கு சொல்லி தந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபடணும். இரவு தொழுகையில் ஈடுபடுறது, குர்ஆன் ஓதுறது, குர்ஆனுடைய விளக்கங்களை படிக்கிறது, விக்ருகள், தஸ்பீகள், பிரார்த்தனைகள், இது எல்லாமே நம்ம இந்த இரவில் செய்யக்கூடிய வழிபாடுகள் தான். நம்ம முஸ்லீம்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, வரம்பு மீறி போகக்கூடிய அளவில் மார்க்கம் சொல்லாத வணக்க வழிபாட்டையெல்லாம் இந்த 27ஆம் நாள் இரவு பார்த்தீங்கன்னு வைங்க, தஸ்பீ தொழுகைங்கிற பேரில் தொழுவாங்க. இப்படி நீண்ட நேரம் நிற்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லியிருக்கிறதுனால அதை தவறாக விலகி கொண்டு ரசூலுல்லா கற்றுத்தராத இவர்களாக ஒரு தொழுகையினுடைய ஒரு வடிவத்தை ஒன்று உருவாக்கி தஸ்பீ தொழுகைன்னு அதுக்கு பேரை வச்சு அந்த பேரில் அவங்க செய்யக்கூடிய செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கெல்லாம் மார்க்கத்தில் இடம் இல்லை. அதெல்லாம் பொய்யான பலவீனமான செய்திகள் ரசூலுல்லா பேரில் இருக்குன்னா அதை வச்சு நம்ம அமல் செய்யலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நாம் உத்தரவிடாத ஒரு அமலை யார் செய்வாரோ அது அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படாது, நிராகரிக்கப்பட்டு விடும். நம்ம என்ன அமல் செய்கிறோம் என்பதை கவனிக்கணும். இதை ரசூலுல்லா சொல்லித்தந்த அமலா, மார்க்கம் அங்கீகரித்த அமலா, இது அல்லாஹ்விடத்தில் ஏற்கப்படுமா என்பதையெல்லாம் கவனித்து செய்ய வேண்டும் என்பதை நாம் உணரணும். அப்படி இந்த தொழுகையில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த சகோதரர் கேட்டார்ல, எந்த நேரத்தில் நம்ம ஈடுபடணும், நைட்டு 8 மணியா 9 மணியா 1 மணியா 2 மணியான்னு கேட்குறாரு. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பொறுத்தவரையிலையும் அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லிட்டான், சலாமுன் ஹிய ஹத்தா மத்துலஇல் ஃபஜ்ர். அது இரவுனா மக்ரிபுக்கு பிறகு ஆரம்பிக்குது. சலாமுன் ஹிய ஹத்தா மத்துலஇல் ஃபஜ்ர், சுபுஹுடைய நேரம் வரையிலையும் அது இருக்கிறது. சூரியன் உதயமாகும் அது சுபுஹுடைய அந்த விடியல் நேரம் இருக்குல்ல, அந்த விடியல் நேரம் வரையிலையும் அது உண்டு என்று நமக்கு குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான். அப்போ ஃபஜ்ரு வைகரை வர்ற வரையிலையும் சுபுஹுடைய நேரம் வரையிலையும் அது இருக்கிறது அப்படின்னு சொன்னால்
நீங்கள் அந்த இரவில் எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ளலாம். இரவு தொழுகை என்பது இஷா தொழுகைக்கு பிறகு தான் நம்ம தொழுவோம். இஷா தொழுகை, அதற்கு பிறகு விரும்பினால் சுன்னத் தொழுகை, அதற்கு பிறகு தான் இரவு தொழுகை என்பது. அப்போதிலிருந்து நீங்கள் சுபுவுக்கு முன்பு அந்த சுபுடைய நேரம் வரையிலையும் எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் தொழுது கொள்ளலாம். அப்போ நீங்கள் தொழுதும் போது லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் நீங்கள் நிற்கிறீங்கன்னு ஆயிரும். அது ஒற்றைப்படை இரவாக இருக்கின்ற பொழுது 21ஆம் நாள் இரவு, 23 அல்லது 25 இப்படி ஏதேனும் ஒரு ஒற்றைப்படை இரவாக இருக்கின்ற பொழுது லைலத்துல் கத்ருடைய இரவை நாடி நாம் தொழுகின்ற பொழுது அது அந்த நன்மையை பெறுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது இந்த நேரம் தான் 8 to 10க்குள்ளே நீங்கள் முடிச்சாகணும் அப்படிங்கிறதும் கிடையாது. அதே மாதிரி 8 to 10 தொழுதாலும் சரி வராது. நீங்கள் எப்போ தான் தொழுகணும், கடைசி 1 to 2 தான் தொழுகணும், 2 to 3 தான் தொழுகணுங்கிறதும் இல்லை. ஆனால் பின்னிரவு நேரத்தில் தொழுவது நமக்கு சிறப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தொழுகையை தொழுவதற்கு உண்டான நேரமாக இஷா தொழுகைக்கு பிறகுலிருந்தே நமக்கு தொழுவதற்கு நபிகள் நாயகம் அவங்க வழிகாட்டியிருந்தாலும், தானும் தொழுது நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருந்தாலும் கூட பின்னிரவு நேரத்தில் தொழுவது சிறப்பான ஒன்று. ஏன்னா பின்னிரவு நேரத்துக்குன்னு கூடுதல் சிறப்புகள்லாம் இருக்குல்ல. அல்லாஹ் அவனுடைய அருள் இறங்குகிறது, அல்லாஹ் கேட்குறான், என்கிட்ட கேட்பவர்கள் யாரும் உண்டா, என்னை பிரார்த்திப்பவர் யாரும் உண்டா, தேவைகள் எதுவும் கேட்குறீங்களான்னு அல்லாஹ் கேட்குறான்னு நமக்கு நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்கல்ல. அந்த அடிப்படையில் பின்னிரவு நேரத்தில் தொழுவது சிறப்பு. அதெல்லாமல் நீங்கள் 9 மணிக்கு தொழுதாலும் அதுவும் அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு இபாதத்தை செஞ்சீங்கன்னு தான் ஆகும். இரவு 10 மணிக்கு நீங்கள் தொழுதாலும் தப்பில்லை, பின்னிரவு நேரத்தில் தொழுதாலும் சிறப்பு தான். இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி துவாவை பற்றி அவங்க கேட்டிருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அஹ்மதில் மற்றும் திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. திருமிதியில் 3513, அஹ்மதில் 25423. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்குறாங்க, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அரஐத இன் வாஃபக்து லைலத்துல் கத்ரி மா அகுல், லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைந்தால் அந்த இரவில் நான் என்ன சொல்ல வேண்டும், எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வதார்கள், தக்கூலீன, நீ என்ன சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, இறைவா நீ மன்னிப்பவன், மன்னிப்பை விரும்புபவன், ஆகவே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இந்த துவாவை சொல்லுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவில், ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்களில், குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகளில் நாம் அதிகமாக சொல்ல வேண்டிய துவா இந்த துவா தான். அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, இறைவா நீ பாவத்தை மன்னிப்பவன், என்னுடைய பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடு என்கிற இந்த துவாவை நம்ம சொல்லணும். இதில் அந்த சகோதரர் என்ன கேட்டார்னா, இதை தொழுகைக்கு பிறகு ஓதணுமா அல்லது சஜிதாவில் ஓதணுமா? இந்த துவாவை நம்ம பொறுத்தவரையிலையும் எல்லா நேரத்திலையும் ஓதக்கூடிய ஒரு துவாவாகத்தான் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறதும், அந்த இரவை நான் அடைந்தால் என்ன சொல்லணும்னு எனக்கு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. தொழுகைன்னு அது இல்லை. அதனால அந்த துவாவை தொழுகையில் தான் ஓதணுங்கிறது கிடையாது. அந்த இரவிலேயே நம்ம பொதுவாக அதிகமாக ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனை என்பது அந்த நபிமொழியிலிருந்து போயிடும். இது ஒன்று, அந்த இரவில் அதிகமாக ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையை நீங்கள் எந்த தொழுகைக்கு பிறகும் சொல்லிக்கொள்ளலாம். தொழுகைக்கு உடைய சஜிதாவில் போது கூட இந்த துவாவை நீங்கள் ஓதலாம், தப்பு கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே தொழுகையினுடைய அந்த சஜிதாவில் நமக்கு பிரார்த்தனைகள் செய்வதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஆர்வமும் மூட்டியிருக்கிறார்கள். முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, வ இன்னி நுஹீத்து அன் அக்ர அல் குர்ஆன ராக்கியான் அவ் சாஜிதன், ருக்கூவிலையோ சஜிதாவிலையோ குரானை ஓத நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன். ருக்கூவில் போய் நான் குரான் வசனத்தை ஓதக்கூடாது, நிலையில் இருக்கும்போது ஓதுறோம்ல, அது மாதிரி ருக்கூவில் நான் குரான் ஓதக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்கிறேன். சஜிதாவிலையும் குரான் வசனங்களை ஓதக்கூடாதுன்னு நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன். நீங்கள் துவாவா ஓதுனீங்க, குரான் வசனத்திலே நிறைய பிரார்த்தனைகள் இருக்குல்ல, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கீனா அஸாபன் நார், இது ஒரு துவா தான். அதே வேளை இது குரான் வசனத்திலே இருக்குது. துவாங்கிற கணக்கில் எந்தெந்த குரான் வசனங்கள் இருக்கிறதோ அவற்றை துவாவுடைய அர்த்தத்தில் ஓதும்போது அது தப்பு கிடையாது. அது நிலையில் இருக்கும்போது எப்படி குரான் வசனங்களை ஓதுறோமோ அது மாதிரி எதில் ஓதக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டிருக்குதான். ருக்கூவிலையும் சஜிதாவிலையும் குரான் வசனங்களை ஓதக்கூடாதுன்னு நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன். ஃபஅம்மர் ருக்கு ஃபஅலிமு ஃபீஹி ரப்ப அஸ்ஸ வ ஜல்ல, ருக்குவை பொறுத்தவரை அதில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனை நீங்கள் புகழுங்கள். வ அம்ம சுஜூது, சஜிதாவை பொறுத்தவரை ஃபஜ்தஹிது ஃபித் துஆ, பிரார்த்தனையில் நீங்கள் ஈடுபடுங்கள், அதிகமாக நீங்கள் துவா செய்யுங்கன்னாங்க. தொழுகையில் உள்ள அந்த சஜிதாவில் அதிகமாக நீங்கள் துவா செய்யுங்க. ஃபகமீனுன் அயுஸ்தஜாப லக்கும், உங்களுக்கு பதிலளிக்கப்படுவதற்கு ஏற்றது. நீங்கள் அந்த சஜிதாவில் துவா செய்யும்போது அது மற்ற நிலைகளில் துவா செய்வதை விடவும் ரொம்ப ஏற்றமானது, அல்லாஹ்விடத்தில் பதிலளிக்கப்படுவதற்கு ரொம்ப சிறந்தது என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால்
நாம் ஓத வேண்டிய துவா என்று நபிகள் நாயகம் நமக்கு சொல்லி தந்தாங்கல்ல, அந்த துவா என்பது எதற்கான துவா? நம்ம பாவ மன்னிப்பு கேட்குற ஒரு துவா தானே. இறைவா என்னுடைய பாவங்களையா நீ மன்னிச்சிரு அப்படிங்கிறத தான் அல்லாஹ்விடத்தில் நம்ம வலியுறுத்தி கேட்குறோம். அதனால் அதை நம்ம சஜிதாவிலையும் நம்ம கேட்கின்ற பொழுது இன்னும் இறைவனால் பதிலளிக்கப்படுவதற்கு ஏற்றுதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. அதனால் அந்த துவாவை இரவு நேரங்களில் சாதாரண நேரங்கள்லையும் இப்போ கூட நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்ஹு. இதை அல்லாஹ் இஸ்திக்ஃபார் கேட்குறது தான். அல்லாஹ் இடத்துல பாவமன்னிப்பு கேட்குறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹின்னு கேட்குறோம்ல, அது மாதிரியான ஒரு இஸ்திக்ஃபார் தான் இது. அதனால் இதை தாராளமாக இப்போதும் நீங்கள் கேட்கலாம். தொழுகை முடிந்ததற்கு பிறகு என்னென்ன ஓதணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அவைகளை ஓதியதற்கு பிறகும் நீங்கள் கேட்கலாம். நீங்களாக விரும்பி தொழக்கூடிய தொழுகைகளுக்கு பிறகு சாதாரணமாகவும் இதை ஓதி நீங்கள் கேட்கலாம். தொழுகையில் சஜிதாவிலையும் இதை நீங்கள் கேட்க இயலும். கடமையான தொழுகையிலையும் சஜிதாவில் இதை நீங்கள் கேட்கலாம். நம்ம தொழக்கூடிய இரவு தொழுகையின் போதும் கூட சஜிதாவில் இதை நாம் கேட்கலாம் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த லைலத்துல் கத்ருடைய இரவுன்னு வரும்போது இதனுடைய அடையாளங்கள்னு இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஃபேஸ்புக்கில் எல்லாம் நீங்கள் பார்க்க இயலும். லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய அடையாளங்கள் அப்படின்னு சில அடையாளங்களெல்லாம் சொல்லுவாங்க. அதில் மார்க்கத்தில் சொல்லப்பட்டதையும் சொல்கிறாங்க, இதில் இல்லாத பலதையும் சொல்கிறாங்க. இல்லாதெல்லாம் இது நாய்கள்லாம் குறைக்காது, கழுதைகள் கணைக்காது, இப்படி ஒரு சில அடையாளங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. இவங்களாம் இஷ்டத்துக்கு எழுதக்கூடியவைகள். அதை ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் பரப்புறதையும் பார்க்குறோம். லைலத்துல் கத்ருடைய அந்த இரவினுடைய அடையாளங்கள் என்று சொல்லி. அது போக ஹதீஸுகளில் சொல்லப்பட்ட சிலதையும் சொல்கிறாங்க. ஹதீஸுகளில் சொல்லப்பட்டதுன்னா எதுனா, இப்போ முஸ்லீமில் இடம்பெறுகிற ஒரு செய்தியில் சொல்லப்படுது, லைலத்துல் கத்ருடைய இரவை அடுத்து வரக்கூடிய அந்த பகல் பொழுதில் அந்த சூரியனுடைய வெளிச்சம் மங்கலாக இருக்கும், ரொம்ப பிரகாசமாக இருக்காது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னு அடையாளம் அது சொல்லப்பட்டிருக்கு. லைலத்துல் கத்ருடைய இரவை அடுத்து வரக்கூடிய காலை பொழுதில் சூரிய ஒளியினுடைய பிரகாசம் மங்கலாக இருக்கும், அது பிரகாசமாக இருக்காது அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. முஸ்லீமில் 1397 செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அந்த நபிகள் நாயகம் அவங்க சொல்லுவாங்க, புகாரில் 2027 என்ன சொல்லுவாங்கன்னா, லைலத்துல் கத்ருடைய இரவு எனக்கு மறக்கடிக்கப்பட்டுருச்சு, ஆனால் நான் மலையிலையும் களிமண்ணிலையும் சஜிதா செய்ததை போன்று நான் கனவு கண்டேன், எனக்கு அப்படி காட்டப்படுது. அந்த இரவு எனக்கு எப்படி ஒரு அடையாளம் வருதுன்னா, மலையில் நான் சஜிதா பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம், அதே மாதிரி களிமண்ணில் சஜிதா செய்ததை போன்ற ஒரு நினைவு என்று நபிகள் நாயகம் சொல்வார்கள். அப்போ இந்த செய்தியை வைத்து கொண்டும் அப்போ மழை பொழியும், ஈரமாக இருக்கும், மணல் தான் ஈரமாக போயிடும், மழை பொழியும் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நபிமொழிகளில் சொல்லப்பட்ட சில அடையாளங்களையும் நபிமொழியில் ஆதாரம் இல்லாத பல அடையாளங்களையும் சேர்த்து இதெல்லாம் லைலத்துல் கத்ர் இரவினுடைய அடையாளங்கள்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இதை பொறுத்தவரை நம்ம எப்படி விளங்கிக் கொள்ளணும்னா, ஆதாரம் இல்லாதவைகள்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் நம்மளா இஷ்டத்துக்கு மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் பேரில் நம்ம போய் சொல்லக்கூடாது. ஒரு செய்தியை நம்ம சொல்றதா இருந்தால் அது சொல்லப்பட்டிருக்கணும். நபிகள் நாயகம் அவங்க நமக்கு என்ன சொன்னாங்க, மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபல்யத்தபவ்வா மக்காதஹு மினன் நார். என் மீது வேண்டும் என்றே எவர் பொய் சொல்வாரோ, அவர் நோக்கம் எதுவாகவும் இருக்கலாம், நோக்கத்தை பற்றிலாம் அங்கே ரசூலுல்லாஹ் பேசலை, வேணும்னே ஒருத்தன் பொய் சொல்கிறான்னு சொன்னால் அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்போ இப்போ நல்ல நோக்கம், நாங்கள் மக்கள் அப்படி செய்கிறோம் இப்படி செய்கிறோம்லாம் ஒரு சொல்லிக்கொண்டு நபிகள் நாயகத்தின் மேலே இல்லாத பொல்லாத பொய்களை சொல்வது என்பது மார்க்கத்தில் கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்ட, நரகம் என்கிற அளவிற்கு எச்சரிக்கை செய்யப்பட்ட ஒரு அம்சம். அதை நம்ம செய்யக்கூடாது, அது தனி, அது ஒன்று. இன்னொன்று என்ன, இருக்கிற அடையாளங்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அடையாளங்களை பொறுத்தவரையிலும் கூட அதை வைத்துக்கொண்டு சஹாபாக்கள்லாம் எனக்கு அந்த இரவை நான் 21 என கருதுகிறேன், 27 என கருதுகிறேன் என்று பல சஹாபாக்கள் ஒவ்வொரு இரவை அவங்களுக்கு தோன்றிய அந்த இரவை சொல்லியிருக்கிறாங்க. அது அந்த செய்திகளை நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு அடையாளமாக சொன்ன ஒரு அம்சம் தானே ஒழிய 27 அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹ் நமக்கு தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க, அது மறக்கடிக்கப்பட்டுருச்சுட்டாங்க, அது ருஃபியத், அல்லாஹ் இடத்துல உயர்த்தப்பட்டு விட்டது. அப்போ உயர்த்தப்பட்டு விட்டதுன்னு சொன்னதுக்கப்புறம் இதை ஒரு தகவலாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர இந்த தகவலை வைத்துக்கொண்டு இந்த இரவு தான் என்று நம்மால் உறுதி செய்ய முடியாது. மழை பொழியும், மழை பொழியாமலும் இருக்கும். மழை பொழிந்ததை வைத்துக்கொண்டு அந்த இரவு தான் நம்ம சொல்லவும் முடியாது. மழை பொழியாததை வைத்துக்கொண்டு மழையை பொழியலை, அப்போ இந்த 10 நாள் எதுலையுமே இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர முடியுமா? அது வர முடியாது. அப்புறம் ரசூலுல்லாஹ் இந்த அடையாளங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த அடையாளங்களை வைத்துக்கொண்டு இந்த இரவு தான் என உறுதிப்படுத்த முடியாது. காரணம், நபிகள் நாயகம் அவர்களை தெளிவுபடுத்தி விட்டார்கள், எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அல்லாஹ்விடத்தில் அது உயர்த்தப்பட்டு விட்டது, அப்படி உயர்த்தப்பட்டது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படி மார்க்கத்தினுடைய சரியான தகவல்களை அறிந்து அதன்படி செயல்படுகிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானா என்று கேட்டு இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியினை நிறைவு செய்து கொள்வோம். வாஹுர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.